இந்த நாளிலே பிசாசின் தந்திரங்களையும் அவன் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை தாக்குகிறான் என்பதை குறித்தும் அதை எப்படி நாம் முறியடிக்க முடியும் என்பதை குறித்தும் நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். How many of you are ready for that? Hallelujah. You see, a lot of times people overestimate the ability of the devil and they underestimate the ability and the potential of a believer. அநேக நேரங்களில் ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பிசாசனுடைய பொட்டென்ஷியல், அதாவது அவனுடைய எபிலிட்டியை அவன்கிட்ட இருக்கிறதுக்கும் அதிகமா இவங்க கற்பனை பண்றது, அதை ஒரு பக்கம் பண்றது. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவனுக்குள் இருக்கிற அந்த பொட்டென்ஷியலை, ஒரு கிறிஸ்தவன் என்கிற விதத்தில் தங்களுக்குள் இருக்கிற அந்த எபிலிட்டி, அந்த வல்லமையை அதை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. அதாவது இருப்பதற்கும் கம்மியா எடை போட்டு பார்த்துறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கிற வல்லமைய நீங்க யோசித்தே பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுடைய பொட்டென்ஷியல் வந்துட்டு லிமிட்லெஸ். ஆமென். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கிற வல்லமைக்கு இவ்வளவுதான் வெயிட் அப்படின்னு சொல்லிலாம் பார்க்க முடியாது. ஏன்? ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள கிறிஸ்துவே இருக்கிறார், இயேசுவே உங்களுக்குள்ள இருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. அப்படின்னா பூமியில் இருக்கிற எல்லா பிசாசையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு கிறிஸ்தவன் இந்த பக்கம் வச்சா, இது கம்பேரிசன் இல்லை, ஆனா பொதுவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஒரு கிறிஸ்தவன் இந்த பக்கம் இருக்கிறான், எடையின் இந்த பக்கம் கிறிஸ்தவன் இருக்கிறான், அந்த பக்கம் பூமியில் இருக்கிற எல்லா பெண்ணையும் வச்சாலும் இது மேட்சே ஆகாது. கேளுங்களேன் ஏன்னு. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு மரணத்தின் சங்கிலிகளை உடைத்தறிந்து மரணத்தின் வல்லமையை முறியடித்து வந்த அந்த இயேசு, அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை, அவருடைய ஜீவன் நமக்குள்ள கிறிஸ்தவன் என்கிற விதத்தில் இருக்குது. அதனால பூமியில் இருக்கிற எல்லா பேயும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் ஒரு கிறிஸ்தவனை முறியடிக்க முடியாது. We are talking about a basic ordinary Christian. ஒரு கிறிஸ்தவன் ஆர்டினரியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன், ஒரு சாதாரண கிறிஸ்தவன் இந்த பக்கம் வச்சாலும் அந்த பக்கம் இருக்கிற எல்லா பேயும் சேர்ந்தாலும் இந்த கிறிஸ்தவனை முறியடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்தின் மேலும் பூமியின் மேலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனபடினால அப்படிங்கிறார். But think about this. The Jesus who has all of the authority in heaven and earth is within us. And did he withhold anything from a believer? ஒரு கிறிஸ்தவன்ட்ட சரிப்பா நான் எல்லாத்தையும் இது ஒன்றை மட்டும் விட்டுட்டு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. All of him is in us. கிறிஸ்துவே நமக்குள்ள வந்துட்டாருங்க. அவருடைய ஆழ்த்தத்துவம் நமக்குள்ள வந்துருச்சு. உங்களுக்கு ஆண்டவர் இதை ஒன்றை மட்டும் நான் கொஞ்சம் வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. பிதா இயேசுவை எப்படி பார்க்குறாரோ அப்படித்தான் உங்களையும் பார்க்குறார். Have you ever thought about it? You are never a second class citizen as far as the kingdom of heaven and the kingdom of God is concerned. ஆண்டவருடைய ராஜ்யத்துல நீங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசனே கிடையாது. ஓ நாங்களாம் செகண்ட் கிளாஸ், அவரெல்லாம் ஃபர்ஸ்ட் கிரேட் இல்ல. பிதா இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே தான் உங்களை என்னையும் பார்க்கிறாரு. அதனால தான் உன்னதங்கள்ல கிறிஸ்துவோடு கூட உங்களை அமர வச்சுட்டாரா. இப்போ இப்படி இருக்கிற உங்களை, இப்படி இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை, இப்படி இருக்கிற நம்ம பிசாசு ஜெயிக்க முடியுமா? அவனுக்கே தெரியும் அவனுடைய வல்லமை விட நமக்குள்ள இருக்கிற வல்லமை பெரியது. அவனுக்கு தெரியும் நம்ம மேல இருக்கிற அதிகாரம் பெரியது. அவனுக்கு தெரியும் உங்களை அடிச்சு நொறுக்க முடியாது, ஆனா உங்களை தாக்கணும். அதுக்கு அவன் என்ன பண்றான்னா, பவர்ல உங்களை பீட் பண்ண முடியாது. அதனால அவன் எதுல பீட் பண்ண வர்றான்னா, நிறைய நேரத்தில் அவன் வந்துட்டு பொய்யில பீட் பண்ண வர்றான். பேசிக்கா பிசாசு வந்துட்டு ஒரு பெரிய தந்திரக்காரன். He tries to attack the children of God by using his tricks. அவனுடைய தந்திரங்களால தான் நிறைய கிறிஸ்தவர்களை அவன் வீழ்த்துறான், பவரால கிடையாது. ஏன்? வெரி சிம்பிள். உங்க பவர் பெருசு, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கிற அதிகாரம் பெருசு. அப்ப பிசாசு என்ன பண்றான்னா,
அவனுக்கு தெரியும், இவனை பவர்ல பீட் பண்ண முடியாது, இவனை அத்தாரிட்டியில பீட் பண்ண முடியாது. ஏன்னா பயங்கரமான வல்லமை, இயேசுவுக்குள் இருக்கிற வல்லமை, இயேசுவுக்குள் இருக்கிற அதிகாரம் மொத்தமும் எனக்குள் இருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதனாலதான் இயேசுப்பா சொல்றாரு, நீ சாவுக்கேதுவான எதை குடிச்சாலும் ஒன்றாகாது, விஷத்தையே குடிச்சாலும் ஒன்றும் ஆகாதா. ஏன்னா அப்படி ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்குது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. வியாதியை சிறுவையில கையை வச்சேன்னா வியாதி போகுமா? ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள இருக்குது. பிசாசை துரத்தி வைங்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி நம்ம மேல இருக்குது. அப்போ நல்லா யோசித்து பாருங்க, நம்ம வந்துட்டு பிசாசை துரத்துறவங்களா இல்ல பிசாசால துரத்தி அடிக்கப்படுறவங்களா? நம்ம பிசாசை துரத்துறவங்க, அப்படித்தானே? வெரி சிம்பிள். இப்ப பாருங்க, நீங்க எந்த பிசாசுக்கு பயப்படுறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஒன்ன பார்த்தா துண்டை காணா துணியை காணான்னு ஓடுவாங்கிறார். அப்போ உங்களை பார்த்து பயந்து ஓடுற ஒருத்தன் உங்களை எப்படி முறியடிக்க முடியும்? வெரி சிம்பிள், தந்திரத்தால. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்னது? தந்திரத்தால. நிறைய பேர் ஒரு 2 ஸ்டெப் பின்னால வச்சு நம்ம கொஞ்சம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு இல்ல. ஏசப்பா சொல்றார், நீ கிறிஸ்தவனா, இஃப் யூ பிலீவ் இன் மீ தீஸ் ஆர் தி சைன்ஸ் தட் வில் ஃபாலோ. என்னை விசுவாசிக்கிறவருடைய அடையாளங்களே இதுதான், என் நாமத்தினால பேய்களை துரத்துவாருங்கிறார். அப்பனா விசுவாசிக்கிற நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தில் நம்ம இப்படி போய் நீங்க நின்னீங்களே வைங்களேன், பேயெல்லாம் 4 பக்கமும் தெரிச்சிட்டு ஓடுது. எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணுது? தெரிச்சிட்டு ஓடுது. இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்னா, அந்த பேயை எப்படி முறியடிக்கிறது, அவன் எப்படி தாக்குறான்னு. உங்களை பார்த்தா தெரிச்சிட்டு ஓடுற பிசாசு உங்களை எப்படி தாக்க முடியும்? அப்ப பிசாசுக்கு தெரியும் அவன் தான் ஓட வேண்டிய ஆள்னு. அப்ப அவன் எப்படி அட்டாக் பண்றான்னா, அவன் அநேகருடைய சிந்தைகளில் தன்னுடைய தந்திரமான யோசனைகளினாலே அவனுடைய தந்திரத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் அட்டாக் பண்ணுகிறான், தாக்குகிறான். அப்ப அவனுடைய மாடஸ் ஆப்பரண்டி பேசிக்காவே என்னன்னா, பிசாசன் அவன் தாக்குகிற விதமும் அவன் செயல்படுகிற விதமும் இதுதான். அவன் முதல்ல என்ன பண்றான்னா, வந்து மைண்ட் அட்டாக் பண்றான். என்ன பண்றான்? சிந்தையை அட்டாக் பண்றான். He attacks the minds of the children of God. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சிந்தைகளை அவன் அட்டாக் பண்றான். எப்படி அட்டாக் பண்றான்? நம்பர் 1, சூழ்நிலைகள் மூலமா. நீங்க கேள்விப்படுறீங்க, அங்க ஒரு தொற்று வருது, இல்ல இப்படி ஒன்னு ஆயிடுச்சு, அப்படி சூழ்நிலைகளின் மூலமாக, இல்ல நீங்க கேள்விப்படுகிற ஒரு காரியத்தின் மூலமாக, இல்லைன்னா ஏதாவது ஒரு நபரின் மூலமாக. பிசாசுக்கும் சில ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவனுக்குன்னு சில ஆளுங்களை வச்சிருக்கிறான், அவனுடைய கூலி ஆட்களை வச்சிருக்கிறான் பிசாசு. அவர்களின் மூலமாக அவன் உங்க சிந்தை அட்டாக் பண்றான். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக, ஏசபேல் பிசாசினுடைய கூலியாள். ஏசபேல் என்ன செய்கிறாள்? எலியா ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். பயங்கர வல்லமைங்க. எலியா தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த வல்லமைன்னா சும்மா சொல்ல முடியாது. அவர் சொல்றார், மழை நில்லு அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, நான் சொன்னா தான் என் மழை பெய்யுங்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? so much power. ஒரு தேசத்துக்கு பார்டர் போட்டு சொல்றாரு, இங்க பாரு, இந்த ஏரியால மட்டும் நான் சொன்னாதான் மழை பெய்யுங்கிறார். அவருடைய வாயில அவ்வளவு அத்தாரிட்டி ஆண்டவர் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ப்ரூவ் பண்ணுமா யார் கடவுள்னு, வாங்க, வானத்துல இருந்து யார் அக்கினி கொண்டு வர்றாங்களோ அவங்க தான் கடவுள். இவங்க எல்லாரும் உடம்ப கிழிச்சிட்டு கதறாங்க, குதிக்கிறாங்க, ஒண்ணுமே ஆகல. ஆனா இப்ப எலியா வர்றார், நாங்களாம் இப்ப சும்மா என்ன தண்ணிய அக்கினியை கொண்டு வர மாட்டோம், பலிபீடத்தை ரெடி பண்ணு. எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பலிபீடத்தை கட்டி அது மேல பலியை போட்டுறாங்க. இவர் சொல்றார், நீயும் கூப்பிடு, நானும் கூப்பிடுறேன். யாரு கூப்பிட்டா அக்கினி வந்து அந்த பலியை பட்சிக்குதுன்னு பார்ப்போம். அவங்க கடவுள் தான் உண்மையான கடவுள்ங்கிறார். கத்துறாங்க, குதிக்கிறாங்க பல பேர். யோசித்து பாருங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பக்கம் நீங்க ஒரு ஆளு, அந்த பக்கம் மொத்த பேய் கூட்டத்தையும் வச்சாலும் மேட்ச் ஆகாது. எல்லாம் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். என்ன ஆகாது? சுத்தமாவே மேட்ச் ஆகாது. இந்த பக்கம் எலியா ஒரு ஆளுங்க. ஹல்லேலூயா. இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் விளையாடும் போது பசங்க, ஏய் ஒத்தைக்கு ஒத்த வர்றையா அப்படிம்பாங்க. இவர் ஒத்தைக்கு ஒத்தையெல்லாம் கூப்பிடல, அது என்ன ஒத்தைக்கு ஒத்தா பண்ணி, என்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த வர்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்ட்டு இவர் சொல்றாரு, ஏய் நான் ஒத்தப்பா, நீ ஊர்ல இருக்கிற எல்லாமே கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற எல்லா பாகாலின் தீர்க்கதரிசிகளும் சேர்ந்து கதறாங்க, கத்துறாங்க, குதிக்கிறாங்க, ரத்தம் வருது, எல்லாம் நடக்குது. ஆனா
இவர் எந்த அளவுக்கு பாருங்களேன் உட்காந்து, ஒருவேளை நீ கூப்பிட்ற ஆள் டாய்லெட்டுக்கு போயிருப்பாரோ, இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரோ, அப்படி எந்த தட் இஸ் த ப்ரொஃபெட்டிக் ஜீல். ஒரு தீர்க்கதரிசியுடைய வெறியும் வைராக்கியமும் அதுதான். எல்லாம் பண்றாங்க, முடியல, they gave up. சரிப்பா என்னால் முடியல அப்படிங்கிறாங்க. How many of you can make the devil give up? கோஷாண்டா ராமாக்கா டரெலையா. எத்தனை பேர் பிசாசே பார்த்து அப்பா என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசை டயர்டாக்கி உட்கார வைக்கணும். அந்த அதிகாரத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார், நமக்கு கொடுத்துருக்கார். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசால நான் டயர்டாக கூடாது, என்னை அடிக்கலான்னு பார்த்தா அவன் டயர்டாகி உட்காரணும். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. வியாதி வந்துச்சுன்னா உங்களை பார்க்கறதுலேயே வியாதிக்கு டயர்டாயிரணும். வியாதி போய் ஹாஸ்பிட்டல் உட்காரணும், நீங்க உட்காரக்கூடாது. இப்படித்தான் எலியா பண்றார். அவன் டயர்ட் ஆயிட்டான், ரத்தமெல்லாம் போயிடுச்சு. இப்ப எலியா வர்றார். சரி சரி, இப்படியே தீ வந்துச்சுன்னு வையி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் காலையிலேருந்து நாங்கள் கத்துனதில் இல்லை இந்த சூழ்நிலையில் இந்த அட்மாஸ்பியரில் ஏற்கனவே அடித்த வெயிலில் தீ வந்துருச்சுன்னு சொல்லிடுவீங்க. அதனால ஃபுல்லாக தண்ணியை ஊற்றுங்க, குடங்குடமாக ஊற்றுங்க. ஃபுல்லாக அந்த சைடெலாம் குழி வெட்டி தண்ணியாக ஊற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க, ஒரே ஜெபங்க. அக்கினி வந்துட்டு எல்லாத்தையும் எரிச்சு போட்டுருச்சு, அந்த பலி எல்லாம். அதுக்கப்புறம் அந்த எலியா 400 தீர்க்கதரிசிகள் பைபிளில் படிச்சு பாருங்க, இன்னொரு 400க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. 800க்கும் மேற்பட்ட அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை துரத்தி ஒரு ஆளா. அதை என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? 800 பேரை எப்படிங்க ஒரு ஆள் அடிக்க முடியும்? இவர் ஆளை பிடிச்சிட்டு போது 801 ஆள் வெயிட் பண்ணிட்டு போற வருவியான்னு பார்த்துருவோன்ட்டு இவர் இங்க அடிச்சா அவன் துண்டகான துணிகான ஓடுறான். அப்படின்னா லிட்ரலா ஒரு மூவி சூப்பர் ஸ்டார் மாதிரி பறந்து அடிச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஐயா இப்படி பண்ணாங்கிறத ஏசபேல் கேள்விப்பட்டு அவள் சொல்லி அனுப்புகிறாள். என்ன சொல்லி அனுப்புகிறாள்? நாளைக்கு இதே நேரத்தில் நீ தீர்க்கதரிசிகளுக்கு பண்ணதை நான் உனக்கு பண்ணுவேங்கிறார். பேசிக்கா என்னன்னா, அவள் சொல்லுகிறாள், நாளைக்கு இப்ப நான் உன்னை கொன்றுவையா அப்படிங்கிறா. என்ன நடந்துச்சுன்னா, இதை கேள்விப்பட்டதும் எலியா வந்துட்டு நான் சாகணுங்கிறாரு. எங்க 800 பேரை பார்த்து பயப்படல, துரத்தி அடிக்கிறார். அப்படியே அடுத்த அதிகாரத்துல ஒரு பேஜ் கூட மாறல, செத்தா போதுன்ட்டு உட்கார்ந்து இருக்கிறார். பைபிள்ல என்ன நடந்துச்சு? ஏன் எசபேலுக்கு எலியாவிட பெரிய வல்லமையா? இல்ல எசபேல்ட்ட எலியாவிட பெரிய அதிகாரம் இருந்துச்சா? உனக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்ததுனா தான் நீ மலையை வர வச்சிருப்பியே. Very simple. So we understand Elijah had more power. Elijah had more authority. 3 வருஷத்துக்கு மேல ஊர்ல மழை இல்லைங்க. எலியா சொன்னனால ஒரு வார்த்தை சொல்றார், நான் சொன்னாதான் நீ மழை பெய்யுங்கிறார். அப்ப ஏசபேலுக்கு வந்துட்டு எலியாவை விட வல்லம் இருந்து இல்ல அத்தாரிட்டி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணி இருந்திருக்கும்? இந்த பொம்பளை ஒரே வார்த்தை சொல்லி மழையை வர வச்சிருக்கலாம். வர வைக்க முடியலனாவே வெரி சிம்பிள், எலியாவின் மேல இருந்த அதிகாரம் பெரியது, எலியாவின் மேல இருந்த அத்தாரிட்டி பெரியது, அவர் மேல இருந்த வல்லமை பெரியது. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுதான் தெரிஞ்ச விஷயம். அப்படிதானே? இப்ப நல்லா கவனிங்க. அப்போ ஏசபேலை விட எலியாட்ட பயங்கர பவர் இருக்கு, பயங்கர அத்தாரிட்டி இருக்கு. ஆனா இந்த பொம்பளை ஒரே ஒரு வார்த்தை, நாளைக்கு இதே நேரத்தில் நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிறா. அவ்வளவுதான். தீர்க்கதரிசி ஐயாவே பயந்து போயிட்டார். பேசிக்கா அடிப்படையில் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பிசாசு எப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான இப்படித்தான். எப்படின்னா, அவங்க மைண்ட் அட்டாக் பண்றான். எலியா மேல இன்னும் கைய வைக்கல, ஒரே வார்த்தை கேள்விப்பட்டது ஐயா ரொம்ப சோர்ந்து போயிட்டார். செத்தா போதா ஆண்டவரே, நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, என்னுடைய முற்பிதாக்களை பார்க்கல, நான் பெரியவன் இல்லை, நான் செத்தா போதுங்கிறார். ரேங்கா சாண்டலாம ரோகோபையா தோரல செகமானா. Think about it. இதுல என்னன்னா, எலியா சாகவே இல்லை இன்னும், தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டா போயிட்டார். ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி ஆண்டவர் ஒரு ராக்கெட் அனுப்பி வச்சார், ரதங்கள்ல ஏறி போறாருங்க. இன்னும் அவர் சாகல, தெரியுமா? எலியா தீர்க்கதரிசி சாகவே இல்லை. மேல ரதத்துல ஏறி போனவர் அவர் சொல்றார் நான் சாகணுங்கிறார்.
ஆண்டவர் சொல்றார் அப்படி ஒரு பிளானே நமக்கு இல்லையே அப்படிங்கிறார். ஆனா இவர் செத்தா போதுங்கிறார். என்ன நடந்துச்சு? பேசிக்கா பிசாசு மைண்ட் அட்டாக் பண்ணிட்டான். So now you understand the devil has no authority to do anything to you except he tries to attack your mind through his lies. So what is the modus operandi of the enemy? பிசாசினுடைய modus operandi, அதாவது அவனுடைய செயல்படும் விதம் என்னன்னா வெரி சிம்பிள். ஒரு பொய்யை அனுப்புவான், மைண்ட் அட்டாக் பண்ணுவான். இப்போ என்ன ஓடுதுன்னா, ஏதாவது ஒரு பொய்யை ஒன்று சூழ்நிலைகள் மூலமா சொல்றான், இல்லைன்னா ஒரு நியூஸ் மூலமா உங்களுக்கு சொல்றான், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் அவனுடைய கூலியால், இந்த ஏசபேல போல உங்களுடைய சர்க்கிள்ல யாராவது ஆளுங்க இருப்பாங்க, ஏதாவது நெகட்டிவா பேசுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. உங்களை பார்த்து நீ எல்லாம் உன் பிசினஸ் எல்லாம் ஓடாதுப்பா, அதான் ஆளு, நீ போய் படிப்புல எல்லாம் தேர மாட்டடா. அது யாரா இருக்கட்டும்ங்க, அது உங்க டீச்சராகவே இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்களாவே இருக்கட்டும், அவளு ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா, ஆண்டவர்களை பத்தி சொல்றதுக்கு விரோதமா யாரெல்லாம் என்னெல்லாம் பேசினாங்களோ அவங்களெல்லாம் பிசாசு, அவங்களாம் பிசாசு பிடிச்சவங்க நான் சொல்லல, பிசாசு அவங்கள பயன்படுத்தி இருக்கிறான்னு நான் சொல்றேன். So the devil has his agents to spew the lies. உங்களை பார்த்து அந்த பொய்களை தூவறான். நீங்க ஏதோ ஞாபகத்துல இல்ல உங்களுடைய நிலையை மறந்து, உங்களுடைய ஸ்தானத்தை, ஸ்டேட்டஸ், உங்க லெவலை மறந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், இமிடியேட்டா உங்க மைண்ட் அட்டாக் பண்ணிட்டான். Because everything starts in the mind. Are you with me? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, ஹே, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்குதுங்கிறார். எங்க? 2 கொரிந்தியர் 10:4 அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிறார். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோங்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, அரண்களை நிர்மூலமாக்குறோங்கிறார். அரண்னா என்ன தெரியுமா? நிறைய பேர் அரண்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ வானத்துல நாங்கள் அரண்களை நிர்மூலமாக்குறோம், அரண்களை நாங்கள் முறியடித்து இழுக்கிறோம், பிடிக்கிறோம், ஒட்டைக்கிறோம், மிதிக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரண்னா ஏதோ இவங்க நினைக்கிற அந்த அந்த மேகத்துக்கும் அப்புறம் லேசா அந்த நிலாவுக்கும் இடையில ஏதோ ஒரு அரண் இப்படி தூணா நின்றுட்டு இருக்கு, அதை நாங்கள் உடைக்கிறோம், அதை நாங்கள் மிதிக்கிறோம், அதை நாங்கள் சவட்டுகிறோம், நொறுக்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அரண்னா வேற ஒண்ணும் இல்லை, பிசாசு உங்களுடைய சிந்தைகள்ல போடுகிற அந்த எதிர்மறையான யோசனைகள் தான் அந்த அரண்கள். Are you with me? இப்ப நீங்க வந்துட்டு நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னால பரிசுத்தமா வாழ முடியாது போல, முடியாது அப்படின்னு உங்க மைண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு அரண். அவ்வளவுதான். இந்த வியாதி வந்துட்டு சுகமாகாது, இன்னைக்கு மருந்து எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். டாக்டர் சொல்லிட்டாரு இது வந்துட்டு கண்டினியூஸா இருக்கிறது, நீங்க லைஃப் லாங்கா மருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆமா, இனிமேல் மருந்து எடுத்தே தான் ஆகணும். அரண். Anything that is contrary to the word of God is a stronghold. அரண்களுக்கு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? The negative thoughts that the enemy is putting in your mind is a stronghold. பிசாசு உங்களுடைய சிந்தைகளிலே விதைக்கிற எதிர்மறையான யோசனைகள் ஒவ்வொன்றும் அரண்களே. பிசாசு உங்களுடைய யோசனைகளிலே விதைக்கிற எதிர்மறையான யோசனைகள் அரண்களே. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக இருக்கிற எல்லாமே அரண் தான். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இல்ல, நான் லைஃப் எல்லாம் மருந்து எடுத்துட்டே தான் இருக்கணும், அது ஒரு அரண். வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். இல்ல, எனக்கு வந்துட்டு இந்த வேலையில பெருசாலாம் ஒன்றும் நடக்காது, என் பிசினஸ் எல்லாம் அப்படிலாம், அரண். Anything that is contradicting the word of God is a stronghold. இப்ப பிசாசு நான் சொன்ன அவன் எப்படி அட்டாக் பண்றான்? அவன் சிந்தை அட்டாக் பண்றான். சிந்தையில என்னத்தை எழுப்புறான்? அவனுடைய பொய்யை போட்டு ஒரு அரணை எழுப்புகிறான். ஒரு பில்லர், உங்க சிந்தையில ஒரு அரண்,
ஒரு கட்டு. இதுதான் பிசாசு அட்டாக் பண்ற விதமே. வேற எந்த விதத்திலும் பிசாசு ஒரு விசுவாசி அட்டாக் பண்ண முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவன் மேற்கொள்ள முடியவே முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையில அவனால அவனுடைய there is nothing in the devil that can defeat you, my friend, as a Christian, because as a Christian your power is limitless. ஒரு கிறிஸ்தவன் என்கிற விதத்துல உங்க வல்லமை limitless. அதுக்கு இவ்வளவு பவர் இருக்கு அப்படிலாம் இல்லை. ஏசப்பாவே உங்களுக்குள்ள வந்துட்டார். நானே உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறவர் உள்ள வந்துட்டார். அதை எப்படி நீங்க மெஷர் பண்ண முடியும்? So the devil knows it and he puts strongholds in the mind. அவன் சிந்தைகள்ல அரண்கள் எழுப்புகிறான். இன்னைக்கு நிறைய பேர் அரண்களோட தான் உட்கார்ந்துருக்காங்க. முடியல பிரதர், முடியாது பாஸ்டர், நான்லாம் இதே. சிலர் பார்த்துருக்கீங்களா? எப்ப பார்த்தாங்கன்னா பஞ்ச பாட்டே தான் பாடுவாங்க. அரண் என்ன பண்ணலான்னு பார்க்கிறேன், என்ன பண்ணாலும் ஒண்ணுமே அரண். பரனின் பிள்ளைகள் அரண்களை சிந்தையில வைத்துக்கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் யோசனைகளையும் நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் சின்னாபின்னமாகிக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. பெரிய யானை இருக்கும், ஒரு குட்டி சங்கிலியை போட்டு காலை கட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மரத்தை எல்லாம் எங்கள் ஊரில் வந்துட்டு மரம் எடுக்கிறதுக்கு யானை அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட்டிகிட்டு வருவாங்க. பெரிய பெரிய மரத்தை எல்லாம் தூக்கி லாரியில் அடிக்க வச்சுட்டு இருக்கோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சங்கிலியை போட்டு அது தூக்கின மரத்தை விட ஒரு சின்ன மரத்தில் கட்டி வச்சிருப்பாங்க பாருங்களேன். அதுதான் பரிதாபம். இந்த யானையை யோசிக்க வேண்டாமா? என்னது எவ்வளோ பெரிய மரத்தை எல்லாம் தூக்கி நான் லாரியில் ஏற்றி விட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய மரத்தில் காலத்து see somebody tricked the mind. யாரோ அதோடைய சிந்தையில சங்கிலியை போட்டா அவனால் முடியாதுன்னு மாற்றி வச்சிட்டாங்க. They fed it into their mind. That's what the devil is doing. So you understand, the devil attacks the mind. இப்போ இந்த சிந்தை அப்படின்னா என்னன்னா வெரி சிம்பிள். சிந்தையை அட்டாக் பண்ணிருக்கிறான்னு எப்படி தெரியும்? சிந்தையில என்ன இருக்குன்னா எண்ணங்கள் இருக்கு. அதே போல சிந்தையில கற்பனைகளும் இருக்கிறது. Thoughts and imaginations exist in your mind. A lot of people think thoughts and imaginations are the same. No, thoughts and imaginations are two different things. சிந்தனை வேற, அதாவது எண்ணங்கள் வேற, கற்பனைகள் என்று சொல்கிற அந்த இமேஜினேஷன் வேற. ஆண்டவர் நமக்கு இமேஜினேட்டரி பவர் கொடுத்திருக்கிறார். இமேஜினேஷன் என்ன ஒன்றும் இல்லை. நீங்க வந்துட்டு அப்படியே உட்காந்து ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் இமேஜினேஷன். ஆனா அந்த இமேஜினேஷன் எப்பயுமே இமேஜஸா தான் இருக்கும். ஒரு அதாவது அது படங்களா தான் இருக்கும். கற்பனை பண்ணும்போது படங்கள் இல்லாம யாரும் கற்பனையே பண்ண மாட்டாங்க. நீங்க வந்துட்டு அப்படியே ஒரு பெரிய ஹாலிடேக்கு ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போற மாதிரி நீங்க இமேஜின் பண்றீங்க, கற்பனை பண்றீங்க. என்ன பண்றீங்க? நான் துபாய் போகிறேன், DUBAI அப்படின்னு யோசித்தீங்க இல்ல? அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ். ஒருவேளை நீங்க அது வரைக்கும் அங்க போலனா கூட நீங்க படங்கள்ல பார்த்தது இல்லைன்னா சில இமேஜஸ்ல பார்த்தது, அப்படியே நீங்க போய் ஃப்ளைட்ல போய் இறங்குற மாதிரி, அப்படியே அந்த சிட்டி எல்லாம் டூர் போற மாதிரி கற்பனை பண்றீங்க. ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? ஏற்கனவே அங்க உட்கார்ந்து அந்த MD ஆபீஸ்ல நீங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி நீங்க you see in images. Thoughts and imagination are two different things. ஆதியாகமத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கு. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இங்கிலீஷை வாசிக்கிற இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். And God saw that the wickedness of man was great in the earth, and that every imagination of the thoughts of his heart was only evil continually. இப்ப நல்லா கவனிங்க. Every imagination of the thoughts அப்படின்னா imagination belongs to the thoughts, and that comes from the heart. இப்ப நல்லா கவனிங்க. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம். இப்ப நினைவுனா என்ன? தாட்ஸ். அந்த நினைவோட தோற்றம் அப்படின்னா
அதை இங்கிலீஷ்ல வந்துட்டு இமேஜினேஷன் சொல்லியிருக்கு. இமேஜினேஷன் ஆஃப் த தாட்ஸ். தமிழ்ல நினைவுகளின் தோற்றம். அப்படின்னா உங்க நினைவுகளுக்கு ஒரு தோற்றம் இருக்கு, உங்க எண்ணங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நான் சொன்னது போல ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க போறேன், இது உங்க நினைவு. இப்ப இந்த நினைவுக்கு ஒரு தோற்றம் இருக்கு. அது என்னது? அந்த கம்பெனி அப்படின்னு நீங்க நினைச்ச போது என்ன நினைச்சீங்க? அதுக்கு ஒரு தோற்றம் உங்க சிந்தையில, ஒரு படம். தோற்றம்னா என்ன? ஒரு படம். சரி, நீங்க அப்படியே ஒரு அந்த எம்டி ஆஃபீஸில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், அப்படியே அந்த செக்கெல்லாம் சைன் பண்ற மாதிரியும் உங்க மைண்ட்ல படிப்படியா, சிலருக்கு மூவியே ஓடும், சிலருக்கு இமேஜஸா வரும். நினைவுகளின் தோற்றம் தான் இமேஜினேஷன். இமேஜினேஷன் இஸ் த இமேஜரி ஆஃப் a thought. ஒரு நினைவு, அந்த நினைவுக்கு ஒரு தோற்றம், ஒரு படம், அதுதான் கற்பனை. இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா மைண்ட்ல இருக்கு. இப்ப பிசாசு சிந்தையை அட்டாக் பண்ணும்போது அவன் என்ன பண்றான்னா அவனுடைய நினைவுகளை கொடுக்கிறான். அந்த நினைவுகள் உங்க சிந்தையில பல படங்களா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்துட்டு உங்களுக்கு சிந்தையில ஒரு யோசனையை கொடுக்குறான். என்னன்னா, நான் சொன்னது போல யாரையாவது யூஸ் பண்ணுவான், இல்லைன்னா ஏதாவது சூழ்நிலை யூஸ் பண்ணுவான். இப்போ ஒரு சின்ன கட்டி இருக்கிறத பார்த்தாச்சு. இப்போ உடனே அவன் வந்துட்டு ஒரு நினைவு கொடுக்குறான், a thought. அது என்னன்னா, இது கேன்சராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க யோசித்திருக்காம இருந்திருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு சொல்லி இருந்திருக்கலாம், இல்லை நீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த இன்ஃபர்மேஷன் மூலமா வந்திருக்கலாம். ஏன்னா உங்க மாமாவோட பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு கட்டி உங்களுக்கு இருந்த அதே பகுதியில் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் அது கேன்சராக இருந்துச்சு. இப்போ இந்த சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, அதை வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, தி டெவில் இஸ் டெல்லிங் திஸ் இஸ் a cancer. இப்போ அந்த நினைவு படங்களாக உங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் உடனே அதை இமேஜின் பண்ணுறீங்க. என்னென்ன படம்லாம் வருது? ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறீங்க, அதுக்கப்புறம் அந்த பயாப்சி வருது, கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உடனே நீங்கள் கீமோக்கெல்லாம் போகிறீங்க. இதெல்லாம் என்னது? பிசாசு. இது எதுவுமே உங்களுக்கு நடக்கலை, நல்லா கவனிங்க. இது வெறும் பிசாசு கொடுக்குற இமேஜஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிசாசு மைண்டை தான் அட்டாக் பண்ணுவான்னு. அப்போ அவன் மைண்டை அட்டாக் பண்ணும்போது ரெண்டு காரியம் பண்ணுறான். ஒன்று, மைண்டில் தாட்ஸும் இமேஜினேஷனும் இருக்கு, நினைவுகளின் தோற்றங்களும் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறான் அவன்? நெகட்டிவான நினைவுகள், அதை தான் அரண்கள்னு சொல்றோம், அந்த எதிர்மறையான நினைவுகளை கொடுத்து அதன் மூலமா தவறான எதிர்மறையான படங்களை உங்க சிந்தைகளை அடுக்கடுக்க அடுக்கி வைக்கிறான். இன்னைக்கு நிறைய பேரோட மைண்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா போட்டோ கேலரியா இருக்கு. ஆனா என்னன்னா, ஒண்ணு பார்க்குற மாதிரி போட்டோ கேலரி இல்லை. சிலருடைய மைண்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற படங்களை ஒண்ணு கூட படம், எல்லாமே பேய் படமா இருக்கு. என்னது? டெரர் மூவி தான். நீங்க ஓபன் பண்ணீங்கன்னாவே பயந்துருவீங்க. ட்ரெய்லர்லயே வியாதி, ஆக்சிடென்ட், அவ்வளவுதான், பிசினஸ் கொலாப்ஸ், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. ஒருவேளை நீங்க சிந்தையில எப்பொழுதுமே படபடத்து பயந்தே இருக்கிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், maybe the devil has somehow managed to put his stronghold in your mind. உங்களுடைய சிந்தையில பிசாசு அவனுடைய தந்திரத்தை பயன்படுத்தி அவனுடைய யோசனைகள், அந்த நெகட்டிவான யோசனைகள், அந்த யோசனைகளால உண்டான படங்களை உங்க சிந்தையில அடுக்கி வச்சுட்டானா இருக்கும். இன்னைக்கு நம்ம கோல் என்னன்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய சிந்தைகள்ல பிசாசு அந்த நெகட்டிவ் நினைவுகளை கொடுத்து அதன் மூலமாக நெகட்டிவான படங்களை அவங்க சிந்தைகள்ல பதிச்சுட்டான். அதை அழிக்கணும், அதை நம்ம எரேஸ் பண்ணணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் போட்டோஷாப் நம்ம பண்ணணும். இப்ப இந்த படங்கள் எல்லாம் பிசிக்கலாக தொடக்கூடியவைகளா இருந்தா என்ன பண்ணலாம்? அந்த படத்தை அப்படியே உங்க மைண்ட்ல இந்த பக்கமா ஒரு பென் டிரைவை போட்டு அதை டோட்டலா இதுல டவுன்லோட் பண்ணி
அதை போய் ஒரு லேப்டாப்பில் போட்டு மொத்தத்தையும் டிலீட் பண்ணிடலாம். ஆனால் இது பிசிக்கலான படம் இல்லை. அவன் சிந்தையில் போட்டிருக்கிற படம் அது பிசிக்கலானது கிடையாது, அது சிந்தையில் அவன் போட்டிருக்கிற படம். இப்போ அதை நம்ம மாற்றணும். இன்னைக்கு உங்களுடைய சிந்தையில் I want to ask a question to you. உங்க சிந்தையில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன படம் இருக்கு? நெகட்டிவான படம் இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு அரண பிசாசு உங்க சிந்தையில் எழுப்பியிருக்கான்னு அர்த்தம். நான் சொன்னேன், சிந்தையில் தாட்ஸ், நினைவுகள், எண்ணங்கள் இருக்கு. இந்த எண்ணங்கள்லாம் என்னவா இருக்குன்னா, அந்த எண்ணங்கள் அவை வந்துட்டு இமேஜினேஷனா மாறுது, அது படங்களா இருக்கு. எப்பயுமே உங்க மைண்ட்ல நீங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்கிற மாதிரி இருக்குன்னா அதை பத்தி ஒரு இமேஜ் உங்க மைண்ட்ல இருக்கு. Understand? Right? இப்போ உங்க எதிர்காலத்தை பத்தி உங்க மைண்ட்ல என்ன இமேஜ் இருக்கு? உங்க பிள்ளைகளை பத்தி உங்க சிந்தையில என்ன படம் இருக்கு? உங்களுடைய பிசினஸ் பத்தி உங்க சிந்தையில என்ன படம் இருக்கு? உங்க கேரியரை பத்தி, உங்க வேலையை பத்தி உங்க சிந்தையில என்ன படம் இருக்கு? சிலருடைய படம்லாம் என்ன தெரியுமா? ஒருத்தங்க வேலையிலிருந்து நாளைக்கு போனாவே வேலையிலிருந்து துரத்துற மாதிரி படம் தான் இருந்துட்டு இருக்கும். இது பிசாசு கொடுக்கிறது. This is how the devil attacks. That's a trick of the devil. So my question is, what is in your mind right now? What are the images that you have in your mind right now? Do they align with the word of God? உங்க சிந்தையில எனக்கு இருக்கிற படங்கள் கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போதா இல்ல ஆப்போசிட்டா இருக்கா? ஆப்போசிட்டா இருக்குன்னா அது ஆண்டவர்ட்ட இருந்து வந்ததே கிடையாது. அதை நம்ம இப்போ delete பண்ணும். அதை எப்படி பாஸ்டர் delete பண்றது? அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். எலியாவுக்கு இந்த லேடி ஒன்று சொல்லுச்சு, நாளைக்கு இன்னைக்கு உன்னை நான் கொல்றேயா. அவ்வளோதான். கேட்டதும் அவருடைய மைண்டு, அவருடைய பார்வை, அவருடைய யோசனை எல்லாமே செத்து குழிக்குள்ள இறங்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ இது எங்க ஆரம்பிச்சது? நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவன் அட்டாக் பண்றான், அரணை எழுப்புறான். அந்த அரணை எழுப்புறதுக்கு பிசாசு பயன்படுத்துறது நம்பர் 1 வார்த்தைகள். எலியா கேட்டார். என்ன கேட்டாரு? எசபேலோட வார்த்தையை கேட்கிறார். நாளைக்கு இந்நேரம் கொன்றுவேன், அவ்வளவுதான். இதை கேட்டதும் அந்த வார்த்தை காதுகளின் மூலமாக சிந்தைக்கு போகுது. அங்க அது ஒரு படமா செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உங்க மைண்ட்ல அந்த நெகட்டிவான படங்கள் என்ன இருந்தாலும், அந்த எதிர்மறையான இமேஜஸ், அந்த வரைபடங்கள் என்ன இருந்தாலும், அது ஏதோ ஒரு கேள்வினால தாங்க வந்திருக்கு. எங்கேயோ யார்கிட்டயோ ஏதோ கேட்டிருக்கீங்க. It starts with hearing. That is the way that the devil works into your mind. That's how the devil works his way into your mind. எலியாவுக்கு கேட்டதுனால தான் வந்திருக்கு. அதனால தான் விசுவாசமும் கேள்வினால வருது. விசுவாசம் எப்படி வருது? கேட்கறதுனால வருதான். கேள்வினா என்ன? அந்த கேள்வி இல்லை. Faith comes by hearing. கேள்வினா கேட்கறதுனால வருதான். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த பிசாசு போட்ட இந்த நெகட்டிவான படங்கள், அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அரண்களின் அடையாளமா இருக்கு. அதை எப்படி பாஸ்டர் முறியடிக்கிறது? அதை எப்படி மாத்துறது? பிசாசு போட்ட அந்த எதிர்மறையான படங்களை ஆண்டவருடைய படங்களால் எப்படி நிரப்புறதுங்க? பாருங்க, நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா உங்க சிந்தை நல்ல படங்களால நிரம்பி இருக்க வேண்டும். உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய கற்பனைகள் நல்ல இமேஜினேஷன்ஸால, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த நல்ல படங்களால நிரம்பி இருப்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம் கவனித்தோம் கடந்த வாரம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்? நல்ல படத்தை கொடுக்கிறார். வெளியில கூட்டி வந்து பாருப்பா, நட்சத்திரத்தை பாருப்பா, பூமியின் மணலை பாருப்பா, நல்ல படங்களை கொடுக்கிறார். மைண்ட்ல நிக்குது. யோசேப்புக்கு ஆண்டவர் அதை தான் பண்ணினார். ராத்திரியில போய் அவர் மைண்ட்ல ஒரு நல்ல இமேஜை போட்டுறார். இவரோட அரிக்கட்டு நிக்குது, மற்ற அரிக்கட்டெல்லாம் குனிஞ்சு நிக்குது. He was depositing some images in his mind. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னொரு இமேஜ் ஆண்டவர் கொடுக்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறார். கொஞ்சம் ஒரு சின்ன அப்கிரேடேஷன் இந்த படத்துல பண்ண வேண்டியது இருக்கு. என்னது? உன் நட்சத்திரம் நடுவில் நிக்குது, சுத்தியும் அண்ணன் தம்பிலாம் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வணங்கி நிக்குது. ஆண்டவர் அப்கிரேட் பண்ணி விடுறாரு. அவரை விட்டீங்கன்னா நல்ல படத்தை போட்டு அதை அப்கிரேட் பண்ணுவார்.
பிசாசு விட்டிங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவான்? அசிங்கமாக ஒரு படத்தை கொடுத்து வியாதி வர்ற மாதிரி, தோற்று போகிற மாதிரி, எல்லாமே இல்லாமல் போகிற மாதிரி, யாரோ ஏமாற்றிட்டு போகிற மாதிரி அதை போட்டு விட்டிங்கன்னா அடுத்த நாள் நேற்று வந்துட்டு ஒரு 2 பேர் தான் உன்னை ஏமாத்துனாங்க, இன்னொரு 10 பேரையும் சேர்த்து போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி அளவுக்கு நீ ஏமாறுவியாக்கும் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவன் வேற லெவலில் அப்கிரேட் பண்ணுவான். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய சிந்தைகளிலே தவறான படங்களினாலே, பிசாசு போட்ட அந்த நெகட்டிவ் இமேஜஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அதை எப்படி மாற்றுவது? வெரி சிம்பிள். இப்போ பிசாசு அவனுடைய படங்களை உங்க சிந்தையில எப்படி போட்டான்? அவனுடைய வார்த்தையினால போட்டான், அப்படிதானே? இப்போ அதை மாத்துறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதோட ஆப்போசிட்டை பண்ண போறோம், அவ்வளவுதான். என்னது? வார்த்தை உள்ள வரணும். அந்த வார்த்தை உங்க சிந்தையில வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய சிந்தையில இருக்கிற இமேஜஸ் மாற்ற ஆரம்பிக்கிறது. Let me bring it from the word. The biblical solution is this. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22 வாசிக்கிற கவனிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். நல்லா கவனிங்க, எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். நல்லா கவனிங்க, எதை சாய்? செவியை சாய். அப்புறம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. இப்ப நல்லா கவனிங்க, 20வது வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய வசனங்களுக்கு, அதாவது என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அதாவது காதுல கேளுங்கிறார். ஓகேயா? அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவைகள் என்னது? என்னுடைய வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எனக்கு ஒரு கேள்வி. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் சொல்றதெல்லாம் உன் கண்ணு முன்னாலே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்னுடைய வார்த்தைகள் கண்களை விட்டு விலகாது இருப்பதாங்கிறார். எப்படி பாஸ்டர் அது? நீங்க எதையும் பார்த்தீங்கன்னா தான் கண்ணில் விட்டு விலகாம இருக்கும். கேட்கறது நல்லா கவனிச்சுக்கோ, உன் காதுலயே இருக்கணும் அப்படிதானே சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை கேட்டுக்கோ, கேட்டு உன் கண்ணு முன்னாலே அது இருக்கணுங்கிறார். Did you understand that? See, words are audible. Are you with me? One is auditory and the other is optical. வார்த்தைகள் கேட்பதை சார்ந்தது, கண்கள் பார்வைக்குரியது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? Words are audible and eyes are optical. வார்த்தைகள் கேட்கிறதுங்க, கண்ணு பார்க்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தைகளை கேட்டுக்கோ, அது உன் கண்ணை விட்டு பிரியாது இருப்பதாகங்கிறார். என்ன சார், வார்த்தையை கேட்டுக்கோ, உன் காதோட ஒட்டிக்கோ அப்படின்னு சொன்னா புரியுற மாதிரி இருக்கு. வார்த்தையை கேட்டுக்கோ, நான் சொல்றது எல்லாம் அந்த சவுண்டு உன் கண்ணு முன்னாலே இருக்கணுங்கிறார். அப்பனா did you understand that? It's very simple. நீங்க ஒன்ன கேட்கறீங்கன்னு வைங்களேன், அது இங்கிருந்து கண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதான். எப்படி பாஸ்டர்? என்கிட்ட கேட்காதீங்க. மெடிசின்லயே இயர், நோஸ், டங், அதனாலதான் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறாங்க. ஏன்? காது, தொண்டை, மூக்கு எல்லாம் கனெக்டடா இருக்கிறதுனால ஆண்டவர் இங்க என்ன கனெக்ட் பண்ணி விடுறாரு பாருங்க. ஹே, உனக்கு தெரியாத சயின்ஸ் ஒன்று பைபிள் இருக்குங்கிறாரு. என்னது அது? நீ நினைச்ச காதும் மூக்கும் தொண்டையும் கனெக்டடா இருக்குன்னு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு காதும் கண்ணும் கனெக்டடா இருக்குங்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர் சொல்ல வர்றீங்க? வசனத்தை சொல்ல வர்றேன். Did you get me? God is telling, when you listen in the words that I give you, that I speak to you, it comes to your eyes. So this is the process. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், உன் இருதயத்தை விட்டு விலகாது இருப்பதாக. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் இயர், நோஸ், டங்க கனெக்ட் பண்ணல. அவர் எதை கனெக்ட் பண்றாருன்னா இயர், ஐஸ் அண்ட் ஹார்ட். இது ஒரு புது பிரான்ச். என்னது இது? புது பிரான்ச். இஇஹெச். கண்ணு, காது,
காதுல இருந்து கண்ணுக்கு அது இமேஜா போதான். ஏன்னா வெரி சிம்பிள். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ வாளாகாமல் தலையாவாய். காதுல கேட்டீங்க, இப்ப கண்ணுல என்ன போயிருச்சு? வாவ், நான் ஒரு பெரிய தலை, ஒரு தலைவன், ஒரு பெரிய பாஸ். இட் கம்ஸ் as images. ஆண்டவர் சொல்றார், இமேஜ் வந்துருச்சா, அது ஸ்ட்ரைட்டா ஹார்ட்டுக்கு போகுதுன்னு சொல்றார். ராங்காலபா. அதுக்கப்புறம் திரும்ப அது வாய்க்கு வரும், அது வேற விஷயம். ஏன்னா இருதயத்தை நினைவினால் வாய் பேசுமா. இப்ப நல்லா கவனிங்க, இப்போ உங்க மைண்ட்ல நிறைய நெகட்டிவ் இமேஜஸ் வந்துருச்சு. அதை எப்படி மாற்றுறது? ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ பார்க்க வேண்டியதெல்லாம், கேட்க வேண்டியதெல்லாம், என்னுடைய வசனத்தை நீ கேட்க ஆரம்பிச்சேன்னா அது வந்துட்டு அப்படியே நல்ல இமேஜஸா உன்னுடைய கண்ணு முன்னால வரும்னு சொல்றார். இந்த ஐஸ் ஆஃப் யுவர் மைண்ட், உங்களுடைய சிந்தையின் கண்களிலே, உங்களுடைய இருதயத்தின் கண்களிலே அது இமேஜஸா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். I don't know if you're getting confused. See, ஆண்டவர் உபாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் லிட்ரலா என்ன தெரியுமா சொன்னாரு? வசனத்தை இங்க முன்னால கட்டி தொங்க விட்டுக்கொண்டார். தெரியுமா? நிறைய பேர் வந்துட்டு இந்த கையில் பிரேஸ்லெட்லாம் போட்டுட்டு, பிரேஸ்லெட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களாம் நிறைய எழுதிலாம் போட்டிருப்பாங்க. அது ஃபேஷன் இதாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் ஃபேஷனுக்காக சொல்ல, அவர் பேஷனாக சொன்னார். என்ன சொன்னார்னா, இங்க பார், இந்த வார்த்தையை எல்லாம் கையில் கட்டிக்கோங்கிறார். கையில் மட்டும் கட்டியிருக்க கூடாது, ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் இங்க கட்டி தொங்க விடணும்னு சொல்லியிருந்தார். டெஃபிலிம்னு இஸ்ரேல் ஜனங்க, இஸ்ரேவேல்ல ஆண்கள்லாம் டெஃபிலிம்னு ஒன்று, இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அந்த பிக்சரை பார்த்தீங்களா? கையிலையும் பாருங்களேன், அந்த அந்த ஃபோர்ஹெட்ல இங்கே தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, டியூட்ரானமி 6 and 6 to 8, உபாகமம் 6வது அதிகாரம் 6வதிலிருந்து 8வது வசனம் வரைக்கும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாகங்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு கண்களுக்கு நடுவே. அதை பார்த்தீங்களா? அதை இப்படி கண்ணுக்கு நடுவேனா, நடுவில் இங்கே தான். இப்போ நம்ம பார்த்த படத்தில் இங்கே போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கண்ணுக்கு நடுவே. யோசித்து பாருங்களேன், லிட்ரலா அந்த பாக்ஸுக்குள்ள நீங்க பார்க்குற அந்த பாக்ஸுக்குள்ள சில குறிப்பிட்ட வசனங்கள், அந்த வேதாகமத்திலிருந்து சில செலக்டட் வசனங்கள் அதுக்குள்ள இருக்கும். நடக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல ஒன்று இருந்துச்சுன்னா என்ன தெரியும்? நீங்க நடக்கும் போதெல்லாம் அதுதான் தெரியும். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இங்க பாரு, என்னுடைய வசனத்தோட படம் உன் கண்ணு முன்னாலே இருக்கணுங்கிறார். நடக்கிறீங்க, நீங்க எதை பார்த்தாலும் சும்மா ட்ரை பண்ணுங்களேன். I want everybody to do that. எல்லாம் இந்த இடத்துல சும்மா கை இந்த இடத்துல இப்படி வைங்க, வச்சுட்டு இப்படி பாருங்க. எல்லாம் முன்னால் இருக்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக தான் தெரியுது, ஆனால் அது எல்லாத்தையும் இந்த கையை தாண்டி தான் நீங்க பார்க்க முடியுது. ட்ரை பண்ணுங்களேன். Try it. I want everybody to do that. What do you see? இல்லை இப்படி ஒரு பாக்ஸை வைங்க, அந்த படத்தில் நம்ம பார்த்த மாதிரி. You see everything through that. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருங்க பாரு, உன் கண்ணு முன்னால இந்த படம் இருக்கட்டும். என்ன படம்? என்னுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உதிக்கிற உன் ஒளி நிலத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருகிறார்கள். பிசாசு சொல்றான், அவ்வளவுதான், மொத்தமும் போயிருச்சு, இதுக்கு மேல நீ எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன? இப்படி காட்டுறவங்கள. ஆனா வசனம் உங்களை அப்படி காட்டுது. எப்படி? உதிக்கிற ஒளி நிலத்துக்கு ராஜாக்கள் நடந்து வர, ரெடியாகு, கோட் சூட்லாம் மாட்டி உட்காரு, ராஜாக்கள் நடந்து வந்துருக்கா, தெரியலையா? இப்ப பாருங்களேன், உங்க இமேஜ். அவருடைய வசனத்தின் படங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். So what we have to do, you want to be successful, நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக இருக்கணுமா? கொஞ்சம் எடிட்டிங் மைண்ட்ல தேவைன்னு ஆண்டவர் சொல்றார். Come on, everybody say with me, some editing in your mind. சிந்தையில கொஞ்சம் எடிட்டிங் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றார். என்னத்தை? பிசாசு போட்ட சில இமேஜஸ், அதுதான் அரணுங்கிறது. Have the
your mind. உங்க கண்ணு முன்னால கர்த்தருடைய வார்த்தையின் படங்கள் வரணும்னு ஆண்டவர் சொல்றார். That's what we see right here. அப்போ கேட்கறது கண்ணுக்கு படங்களா வருது, அது இருதயத்துக்குள்ள போகுது. பிசாசு அதை அதே ப்ராசஸ் தான் பிசாசு பயன்படுத்துறான். ஆனா அவன் நெகட்டிவா பயன்படுத்துறான். அவன் நாளைக்கு இதே நேரம் அந்த தீர்க்கதரிசிகள் செத்தது போல ஒன்ன நான் கொலை பண்றேன் காதுல கேட்கிறாரு. கண்ணு முன்னால என்ன வந்துருச்சு, அப்படியே அவர் செத்து கிடக்கிற மாதிரி தான் இமேஜ். அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் சாகணும். ஆண்டவர் வந்துட்டு சாப்பாடுலாம் தூதன் வச்சு கொடுத்துட்டு இப்போ என்ன வேணும் இல்லையா, சாகணுங்கிறார். ரிக்வெஸ்ட் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரையே கொலைகாரரா மாத்தலான்னு பார்க்கிறார். எதை பேஸ் பண்ணி? அவன் சொன்னது இங்க போய் மைண்ட்ல படமா வந்துருச்சு, உள்ள போயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இதே ப்ராசஸ்ல என் வார்த்தையை கேளு, அது உன் சிந்தையில் இருக்கிற படத்தை எல்லாம் மாத்தட்டுங்கிறார். இன்றைக்கு அநேகர் பொல்லாத பிசாசினுடைய நெகட்டிவான படங்களை எல்லாம் சிந்தையில தூக்கிட்டு இருக்கிறாங்க. அவனோட வீடியோகிராஃபியை ஏங்க உங்க மைண்ட்ல நீங்க தூக்கிட்டு இருக்கணும்? அவன் கொடுத்த ஆல்பத்தையும் உங்க மண்டையில தூக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். அட்டிக்கு விட்டுருக்கான். ஃபேமிலி ஆல்பம் பாக்குறீங்க, பிள்ளைங்க ஒருத்தன் கூட உருப்பட மாட்டேங்கிறானே. பிசினஸுக்குன்னு ஒரு தனி ஆல்பம் கொடுத்துருக்கான் அவன். அதுல பார்த்தா ஒன்னும் நல்ல படமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆல்பத்தை எல்லாம் வசனத்திலிருந்து மாத்துவோங்கிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். God wanted the children of Israel to constantly see the word of God in their eyes. லிட்டரலா பிசிக்கலாவே கண்ணு முன்னால வார்த்தை தும்பியே தொங்கிட்டு இருக்கணுங்கிறார். ஏன்? இந்த படம் உன் சிந்தையில வரட்டும். Superimpose the negative images in your mind with the positive images from the word of God. ஒருவேளை உங்க சிந்தையில அப்படி பிசாசு போட்ட எதிர்மறையான படங்களால நீங்கள் மிகுந்த பாதிக்கப்பட்டு இருப்பீங்க என்று சொன்னால், இன்னைக்கு அதையெல்லாம் பிசாசு போட்ட அந்த எதிர்மறையான படங்களை எல்லாம் கர்த்தருடைய படங்களால நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ண போறீங்க. அது எங்கிருந்து வரப்போகுதுன்னா கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வரப்போகிறது. இட் இஸ் கோனா கம் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். பிசாசு ஒரு படம் கூட நல்ல படமே கொடுக்க மாட்டாங்க. நீ கட்டிட்ட, நீ இவளோட நீ குடும்பம் நடத்தி தான் ஆகணும், பாரு இப்படித்தான் இப்படியே தான் அப்படின்னு உங்க மனைவி பத்தி சொல்றான். அவன் ஒரு தவறான படத்தை கொடுத்து வச்சிருக்கான். ஆனா இப்ப அந்த படத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா, அது மேல அப்படியே இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இப்படி தூக்கி வைக்க போறீங்க. என்ன தெரியுமா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? சங்கீதம் 128:5 சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடியை போல இருக்கிறாள். அவ்வளவுதான். தூக்கி வையுங்க அந்த திராட்சை கொடி உங்க மனைவி மேல. சூப்பர் இம்போஸ். பிசாசு உங்க மனைவி ஒரு டெரர் மாதிரி மைண்ட்ல வச்சிருக்கா, இல்ல உங்க வீட்டுக்காரர ஒரு டெரர் மாதிரி அவன் மைண்ட்ல வச்சிருக்கிறா. அப்படியே வசனம் சொல்ற படத்தை தூக்கி வைங்க. வெரி சிம்பிள். என் பிள்ளைங்க பாஸ்டர், ஐயோ என்னடா இவனெல்லாம் பெத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி பிசாசு உங்க மைண்ட்ல அவன் வந்துட்டு ஒண்ணுதுக்கு ஆகாவலியா போற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்கான். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு, இப்போ உங்க மைண்ட்ல கர்த்தருடைய வார்த்தையின் படத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க. சூப்பர் இம்போஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தூக்கி வைங்க அதை. சங்கீதம் 128:5 என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை தூக்கி வைங்க. ஒரு ஒலிவ மர கன்ற. ஒலிவ மரம்னா என்ன தெரியுமா? ஒலிவ எண்ணெயில தான் அபிஷேக தைலத்தையே ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை எப்படி பார்க்கறேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் அவனை ஒரு அபிஷேக எண்ணெயா பார்க்கிறேன். அவன் அபிஷேகத்தை கொண்டு வருகிறவனாக நான் பார்க்கிறேன். என்னுடைய வல்லமையில செயல்படுகிறவனாக. தூக்கி வைங்க அந்த படத்தாங்க. ஷட்டோலோ பொராக்கியா. பிசாஸ்ட போய் நம்ம பிசினஸ் எப்படி இருக்க போகுது? உன் பிசினஸா உருப்படாம போற மாதிரி பார்க்கிறேன். ஆனா அவனை கன்சல்ட் பண்ணாதீங்க. அவனோட ஏஜென்ட்ஸை கன்சல்ட் பண்ணாதீங்க. அவன் கொடுத்த இமேஜ் இப்ப ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வருகிற அந்த படத்தால சூப்பர் இம்போஸ் பண்ண போறோம்.
என்ன பண்ண போகிறோம்? ஏசாயா 60:5 சொல்லுகிறது, ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வருமா. இங்கிலீஷில் the wealth of the Gentiles shall come to you. ஜாதிகளின் பலத்த சேனைனா குதிரை சேனை, அந்த சேனைனா வெல்த், சொத்துக்கள். புறஜாதிகளுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு வருமா? தூக்கி வைங்க உங்க பிஸ்னஸ் மேலே. எல்லாம் கமான்னு கியூவில் இருந்து காசு கொடுக்க போகிறீங்க. டாஸ்மாக்ல எல்லாம் பாருங்கள், எப்பயுமே டாஸ்மாக் எங்கேயாவது ஒரு கியூ வந்துட்டு பயங்கர டிசிப்ளின்டாக ஒரு கியூ அங்கே நின்றுட்டு இருக்குன்னா, வைராக்கியத்தோட ஒரு பயங்கர ஒரு பேஷனட்டாக ஒரு கியூ இருக்குன்னு சொன்னால் டாஸ்மாக் முன்னால் தான் நிற்கிது. வெரி சிம்பிள். எல்லாம் அங்கே எதுக்கு நிற்கிறாங்க? என் காசை வாங்கிக்கோங்க, என் காசை வாங்கிக்கோங்க, என் காசை வாங்கிக்கோன்னு சண்டை போடுறான். உங்கள் பிஸ்னஸ் அப்படி பாருங்க. ஜாதிகளுடைய பலத்த சேனை என்னிடத்துக்கு வருகிறது. கெரியர், உங்க கெரியர் உங்க முன்னால் எப்படி பிரதர் தெரியுது? பெருசா ஒன்றும் தெரியல பாஸ்டர், கெரியரை நினைச்சாவே கண்ணு கட்டுது. 5 வருஷமா ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்கல. இதுல இருக்கலாமா இல்ல விட்டுறலாமான்னு யோசிக்கிறேன். பிசாசு சொல்றான் விட்டுருங்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு போறீங்க. உபாகமம் 28:13, the law will make you the head and not the tail. நீ வாளாகாமல் தலையாவாய். தூக்கி வைங்க அந்த படத்தை. தலையாகிறேன். இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு சாதாரண வேலையில தான் இருக்கிறேன். ஆனா இதே கம்பெனியில நான் சிஓவா மாறுறேன். தலைனா அதுதானே. தலைனா என்ன? டாப். அப்போ உங்க கம்பெனியில எது டாப்? எம்டியா சிஓவா? எது டாப்பு? அந்த இடத்துல ஆண்டவர் நீங்க உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறார். That's where it starts. Hallelujah. அப்போ உங்க சிந்தையின் படங்கள் என்ன? உங்க சிந்தையில எப்படிப்பட்ட படங்கள் இருந்து கொண்டிருக்கிறது? இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, பிசாசினுடைய அரண்கள். அது ஒண்ணும் இல்ல, பிசாசு போட்ட யோசனைகள் படங்களா மாறுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த படங்களை எல்லாம் மாற்றி போட விரும்புகிறார். But the process is this: you hear the word. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க, அது படங்களாக உங்களுடைய கண்கள் முன்னால் வருகிறது. And you will see everything change in your life because there is so much of power in the word. A lot of Christians struggle with a lot of negative images that the enemy has deposited in their mind. But today God wants to change all of that, and he wants to transform the way you imagine and the way you think. We're not talking about this new age thinking. நிறையா வந்துட்டு சேஞ்ச், இந்த நிறையா வந்துட்டு இந்த செல்ஃப் இமேஜ் குருஸ்லாம் பார்த்தீங்கன்னா, திங்க் த வே யூ சேஞ்ச் த வே யூ திங்க். அதாவது எவ்ரிதிங் இஸ் borrowed from the word of God. அது வரலைங்க. நியூ ஏஜ் திங்கிங்காக வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. people are borrowing. the devil is a robber. hallelujah. ஆண்ட நம்ம ராஜா யூதராஜ சிங்கங்க. பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம். அவனுக்கு ஃபர்ஸ்டே ஆசை அங்கே தானே ஆரம்பிச்சுது. அவரை மாதிரி அங்கே உட்கார்ந்து அந்த சிங்காசனத்தை துரத்தி ஒரே அடி ஆண்டவர் மிதிச்சு கீழே அனுப்பிட்டார். கீழே வந்ததுலேருந்து அவன் பண்ணுறது இல்லைன்னா, காப்பி அடிச்சு ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தன் விட்டுட்டு போகிறான்னா என்ன பண்ணுவான்? புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தா நீங்கள் பண்ணதெல்லாம் காப்பி அடிச்சு அங்கே பண்ணுவான். அப்படி தானே? அதைத்தான் இப்போ பிசாசு பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து சேஞ்ச் த வே யூ திங்கிங் and the imagining. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்து. imagination is what God has given, and the devil is playing with the imaginations of the people of God by giving all kind of wrong images. Amen. What do you say? வாழ்க்கை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆண்டு உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பார்க்க ஆரம்பித்து விட்டீர்களா? God wants to edit your mind. உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய சிந்தையில் இருக்கிற படங்களை ஆண்டவர் இன்னைக்கு எடிட் பண்ண விரும்புகிறார். எப்படி? அதான் நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. வசனத்தை படிக்கும் பொழுது, அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அப்படியே உங்களுக்குள்ள ஒரு மூவி ஓட ஆரம்பிக்குது. பிசாசு போட்ட எல்லா நெகட்டிவான படங்களையும் ஆண்டவர் அவருடைய படங்களாலே, வரைபடங்களாலே மாற்ற ஆரம்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். பரலோகத்தின் தகப்பனே, ஆண்டவரே, every stronghold that the enemy has put in the mind, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தைகளிலே பிசாசு போட்ட எல்லா அரண்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நிர்மூலமாகட்டும். உம்முடைய வல்லமை,
உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். அப்பா, நல்ல படங்கள் ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மையான காரியங்களாலே தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தையின் இமேஜஸ் உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தைகளில் வர வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். நீர் ஆளுகை செய்தல் உம்முடைய பலத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, சிந்தையிலே போராடி கொண்டிருக்கிற யாரும் இருப்பாங்க என்று சொன்னால் பொல்லாத பிசாசின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கப்படட்டும். I pray that they will have a very healthy thinking that roots from the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஆண்டவரே, அந்த சௌக்கியமான ஆரோக்கியமான யோசனைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தைகளை அந்த யோசனைகளும் அந்த படங்களும் நிரப்பும்படிக்கு நான் வேண்டுகிறேன். ஆளுகை செய்தலும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே.